ஹாய் அண்ட் ஹலோ வியூவர்ஸ். இன்னைக்கு வாழைப்பழத்தில் பஜ்ஜி எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஒரு 3 ஸ்பூன்ஸ் கடலை மாவை எடுத்துக்கோங்க. ஒரு 1 ஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்துட்ருக்கேன், அதை ஆட் பண்ணலாம். ஒரு 1/4 ஸ்பூன் காயப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் ஆஃப் சால்ட், அதுக்கப்புறமேட்டு ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிறோம். இது அவ்வளோத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ பாருங்கள், கொஞ்சமாக இப்படி தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி பாருங்கள். நமக்கு இன்னும் தண்ணி தேவை, இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி சர்க்குலர் மோஷனில் நல்லா ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் கொஞ்சம் கூட லம்ப்ஸ் இல்லாமல் பேட்டர் உங்களுக்கு கரையும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். ஓகே பாருங்கள், இப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இது போதும். நீங்கள் வாழைக்கால பஜ்ஜி கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம வாழைப்பழம்ல பண்ணுறோம். ஸோ இந்த மாவை ஒரு 10 மினிட்ஸ் நம்ம அப்படியே ரூம் டெம்பரேச்சரில் வைக்க போகிறோம். இது வாழைப்பழம் ரொம்ப காயாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப பழமாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டான அந்த மிடில் ஸ்டேஜில் இருக்கணும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த வாழைப்பழம். ஸோ இந்த மாதிரி இருக்குது அந்த வாழைப்பழம். ஸோ அதில் உள்ளே நீங்கள் ஒரு கத்தி வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப உள்ளே போகாது. இதோ பாருங்கள், கொஞ்சம் காய் கொஞ்சம் பழம், அந்த மாதிரி ஸ்டேஜில் உள்ள ரைப் பனானா எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட பஜ்ஜி போட ஆரம்பிச்சிடலாம். மாவு நல்லா கொஞ்சம் உப்பி இருக்குது பாருங்கள். டிஃப்ரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு? கொஞ்சம் மாவு உப்பி இருக்குது. ஸோ இதில் நம்மளோட வாழைப்பழத்தை நம்ம முக்கி பஜ்ஜி போட போகிறோம். நான் குட்டி குட்டி ஃபிங்கர் ஷேப்ஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ரவுண்ட் வேணும்னா ரவுண்ட், இல்லை நீளமாக முழு பஜ்ஜி மாதிரி பெருசாக வேணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம். கிட்ஸ் இந்த மாதிரி குட்டியாக இருந்தால் லவ் பண்ணுவாங்க. ஈவினிங் ஸ்நாக்காக நீங்கள் அவங்களுக்கு தாராளமாக இதை சர்வ் பண்ணலாம். அண்ட் இட் இஸ் ஆஃப்கோர்ஸ் அ ஹெல்த்தி ஆப்ஷன். வாழைப்பழம் அதில் பஜ்ஜி பண்ணி கொடுக்குறோம். ஹோம்மேட் பஜ்ஜீஸ். ஒரு மழை காலத்தில் நீங்களும் கூட இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். இது எந்த பனானால நீங்கள் பண்ணலாம். நேந்திரங்காயில் கேரளாலையும் திருநெல்வேலியும் நேந்திரம் பழம் பஜ்ஜின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது நேந்திரம் பழம் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த பழத்தில் வேணாலும் பண்ணலாம். பட் தி ஸ்டேஜ், அந்த ரைப்பன் ஸ்டேஜ் ஆஃப் தி பனானா கரெக்டாக இருக்கணும். ஸோ நம்ம திருப்பி போடுறோம். பஜ்ஜிஸ் ஒரு சைடு ரெடியானதும் அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கோங்க. ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிகிட்டு இருந்ததுன்னா லைட்டாக அதை கட் பண்ணி விடுங்க. நீங்கள் உங்களோட லேடல் வச்சு கட் பண்ணி விடுங்க. ஓகே பாருங்கள், இப்போ நம்மளோட பஜ்ஜிஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ஹெல்த்தியான ரொம்ப ஈஸியான ஒரு வாழைப்பழ பஜ்ஜியை உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் சர்வ் பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இது எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு சொல்கிறதுக்கு மறந்துடாதீங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா. தேங்க்யூ. மீட் யூ சூன் இன் another video. Till then, bye bye.